ஸ்ரீ ரேவா காண்டம் 16ஆம் அத்தியாயம். பிரம்மதேவரால் சிவனாரை போற்றுதல். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், சூலாயுதத்தை தாங்கிய இறைவன் தாய்மார்களுடன் கூடிய பயங்கரமான பூத கூட்டங்களால் சூழப்பட்டிருந்தார். அவர் தனது நடனத்தை தொடர்ந்தார். யானை தோலால் ஆன 2 ஆடைகளை அணிந்து முழு பிரபஞ்சத்தையும் அழிக்கும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். உலகங்களையும் எரித்த பெருந்தீயின் நடுவில் சம்புமூர்த்தி நடனமாடினார். தேவர்களின் தலைவர்கள் அனைவரின் குடல்களும் அவருக்கு மாலையாக அமைந்தன. அவர்களின் கொழுப்பு, நிணம் மற்றும் இரத்தம் அவரது அங்கங்களில் பூசப்பட்டிருந்தன. காடராத்திரி தேவியுடன் இணைந்து அந்த உன்னத ஆத்மாவான இறைவன் சரியான நேரத்தில் உலகங்களின் முழு பகுதியையும் அடித்தார். சம்பர்த்தகன் என்ற பெயரிடப்பட்டவரும் உக்கிரமான சூரியனின் நிலையை உடையவரும் பிரபஞ்சத்திலேயே மிக சிறந்தவருமான அந்த உன்னத ஆத்மாவான சம்பு வடவா முகத்தை கடல் தீயின் நுழைவாயில் ஒத்த தனது வாயை திறந்து உறக்கச் சிரித்தார். அது புகையுடன் கலந்த தீப்பொறிகளின் பெரு வெளியீடு போலவோ அல்லது பெரும் தீப்பந்தங்களையும் இடி முழக்கங்களையும் சுமந்து வரும் ஒரு கடுமையான காற்றின் தாக்குதல் போலவோ தோன்றியது. ஹரனிடம் இருந்து எழுந்த அந்த உரத்த சிரிப்பொலியால் 10 திசைகளும் நிரம்பின. அது 1000 இடி முழக்கங்களின் சக்தி வாய்ந்த தாக்கத்தை கொண்டிருந்தது. அனைத்து பெருங்கடல்களும் கொந்தளித்தன. அந்த உரத்த ஒலி பிரம்மலோகத்தை அடைந்தது. முழு அண்டமும் கடுமையாக அசைந்து குலுங்கியது. முனிவர்கள் பயந்து இது என்னவாக இருக்கும் என்று கவலை கொண்டனர். பயந்த அந்த முனிவர்கள் அனைவரும் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் பெரும் நாகங்களுடன் இணைந்து பெரும் தலைவர்களின் அதிபதியான பிரம்மதேவரை வணங்கினர். பூமியின் மேற்பரப்பில் நிலை பெற்று விளையாடும் அந்த ஜீவன் யார்? அவனது அங்கங்கள் பயங்கரமானவை. அவை மின்னல் கீற்றின் பேரொளி போல பிரகாசிக்கின்றன. அவனது உடல் காலாக்னி நெருப்பை போல் இருக்கிறது. அவனது ஆரவாரமான சிரிப்பால் முழு பிரபஞ்சமும் திகைப்படைகிறது. ஒரு கணத்தில் அது முற்றிலும் குழப்பமடைந்துள்ளது. அவன் உங்களையும் 7 கடல்களையும் சேர்த்து 3 உலகங்களையும் அழிக்க விரும்புகிறானோ? அழிக்கும் விருப்பத்துடன் அவன் ஜென, தபஸ் மற்றும் சத்திய உலகங்களை நோக்கி செல்கிறான். இந்த இறைவன் யார்? புரிந்து கொள்ள முடியாத ஜீவனே, இதையெல்லாம் எடுத்துரைப்பீராக. இதற்கு முன் இந்த இக்கட்டான நிலை ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. உண்மை உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களால் மிகச்சிறந்த ஜீவனாக கருதப்படுகிறீர்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவர் தேவர்கள் மற்றும் பிற குழுவினரை தேற்றி கூறினார். பிரம்மதேவர் கூறினார், அவன் காலன், மரணத்தின் கடவுள், முழு சொர்க்கத்தையும் முழு பிரபஞ்சத்தையும் அழிக்க விரும்பும் நித்திய ஆத்மா. முழு பணியும் முடிந்ததும் அவன் படுத்துக் கொள்வான். இறைவன் ஈசானன் எதிர்காலத்தில் வரும் பரிவத்சரங்களில், ஆண்டுகளில் படுத்துக் கொள்வான். இது ஆச்சரியமல்ல. இந்த இறைவனே சம்பத்சரம், பரிவத்சரம், உத்வத்சரம் மற்றும் வத்சரம் ஆண்டுகளை கணக்கிடும் வெவ்வேறு முறைகள் காணப்பட்டாலும் அவன் கண்ணுக்கு புலப்படாதவன். அவனே எல்லாவற்றையும் ஒளிரச் செய்பவன். அவன் ஹோமத்தின் மூலம் ஆராதிக்கப்படுகிறான். அவன் ஸ்தூலமானவன், அவன் சூட்சுமமானவன், அவன் இறுதி அணு. இந்த உலகில் இதைவிட சிறந்தது எதுவுமில்லை. அவனே மிகச் சிறந்தவன், மிகச் சிறந்தவனையும் விட சிறந்தவன். இறைவன் ஆத்மா என்று பிரகடனப்படுத்திக் கொள்கிறான். காலனை போன்ற அம்சங்களை கொண்ட அவன் என்னிடம் மகிழ்ச்சி அடைகிறான். இப்படி கூறிய பின்னர் தேவர்களின் தலைவரான புனித இறைவன் சனத்குமாரர் மற்றும் பிறருடன் இணைந்து சிவனாரை சாந்தப்படுத்தினார். அவர் முழுமையான சுய கட்டுப்பாடு உடையவராக இருந்தார். பிரம்மதேவர் கூறினார், அமைதியான வடிவங்களையும் அங்கங்களையும் கொண்ட சர்வனுக்கு நமஸ்காரம். அகோர வடிவத்தில் உள்ள உமக்கு நமஸ்காரம், நமஸ்காரம். சர்வா, அனைத்திலும் வியாபித்திருக்கும் ஆத்மாவே தமக்கு நமஸ்காரம், நமஸ்காரம். பூதங்களின் இறைவனே தமக்கு நமஸ்காரம். மகா ஆத்மாவே தமக்கு நமஸ்காரம். தங்களுக்கு வணக்கம். சுவத்தா என்ற சுவத்தா மற்றும் பஷட்காரரே, நீங்கள்
பிரணவம் மற்றும் ஹூங்காரமாக மேலும் வளர்ச்சி பெற்றீர்கள். 3 குணங்களின் அதிபதியான 3 வேதங்களுடன் ஒன்றான 3 குணங்களின் அந்தராத்மாவான மகேஸ்வரருக்கு வணக்கம். தாமே சங்கரர், தாமே மகேஸ்வரர், தாமே முதன்மையான பிரதானத்தின் ஊடுருவி உள்ளீர். தாமே விஷ்ணு, தாமே ஈசன், தாமே பிதாமகர், தாமே 7 சுடர்களை கொண்ட எண்ணற்ற சுடர்களை கொண்ட அக்னி தேவர். இறைவா, தாமே படைப்பவரும் படைப்பும், தாமே இப்பிரபஞ்சத்தால் அறியப்பட தகுந்த பொருள், தாமே இப்பிரபஞ்சத்தின் மாபெரும் ஆதாரம். வேதங்களை கற்றுணர்ந்த பிராமணர்கள் தம்மை மிக சிறந்தவர் என்றும் மகா உன்னதமான என்றும் அழைக்கின்றனர். தாமே மகா உன்னதமானவரினும் மேலானவர். அவர்கள் உம்மை நுட்பமானதினும் நுட்பமானவர் என்று கூறுகின்றனர். சொற்களும் மனமும் அங்கிருந்து பின்வாங்குகின்றன. ஸ்ரீ மகாதேவர் கூறினார், தாமரையில் பிறந்தவரே, பல்வேறு வகையான மந்திரங்களால் என்னால் தாம் துதிக்கப்பட்டீர். நான் உங்களில் அமைதியையும் சாந்தத்தையும் பெருக்குவேன். பல வடிவங்கள் மூலம் இந்த உலகத்தை எரித்து பலவந்தமாக அளிக்கும் என்னை காணுங்கள். இவ்வாறு கூறி பிதாமகரை தேற்றிய பின்னர் பிரபஞ்சத்தின் இறைவன் அந்த தேவியுடன் அங்கேயே மறைந்தார். இந்த மகத்தான புண்ணியம் தரும் ஸ்தோத்திரத்தை கேட்பவர்கள் பேரின்ப நிலையை அடைகிறார்கள். பல பாவங்களால் பீடிக்கப்பட்டவர்களும் கூட களங்கமற்ற ஆகாய ரதங்கள் மூலம் ருத்ரரை நோக்கி செல்கிறார்கள். இதை ஓதும் சிறந்த பிராமணர்கள் ஒருபோதும் எந்த அச்சத்தையும் அனுபவிக்க மாட்டார்கள். அன்பானவனே, போர், திருட்டு, நெருப்பு, காடு மற்றும் கடல் ஆகிய சமயங்களில் சிவன் அவர்களுக்கு காப்பாளராக இருப்பார் என்பதில் ஐயமேதுமில்லை. 16ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.